விடயம் வந்து வீட்டு தோட்டம். முற்றிய வித்து நாற்றால் முளைக்கும், துளிகள் இலைகள் மெதுவாய் வளரும், பலமுள்ள மண்ணில் அதனை நடுவோம், செழித்து வளர ஆவண செய்வோம். காய்கறி பயிர்களில் பூக்கள் பூக்கும், வீட்டு தோட்டத்தில் காய்கறி கிடைக்கும். வீட்டு தோட்டம் அமைப்பதன் மூலம் புத்தம் புதிய தரமான காய்கறிகள் பெற்றுக்கொள்ளலாம். வீட்டு தோட்டம் அமைக்கிற போது வந்து நமக்கு தரமான காய்கறி வந்து பெற்றுக்கொள்ளலாம். பல வகைகள் மலர் வகைகள் பெற்றுக்கொள்ளலாம். பழங்கள் மலர் வகைகள்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நல்ல கீரை வகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல சத்தான கீரை வகைகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். தோட்டம் அமைப்பதற்கு தாவரங்கள் செழிப்பாக வளர்வதற்கும் அவசியமான காரணிகள்: நீர், சூரிய ஒளி, மண் வளி. வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகள்: நீர், வளி, தகுந்த வெப்பம். இதுல ஏதாவது ஒன்று கிடைக்காவிட்டாலும் வித்து முளைக்காது. வீட்டு தோட்டம் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள்: நன்கு சூரிய ஒளி படும் இடமாக இருத்தல், அதாவது நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற இடமாக இருக்கணும். சமநிலமாகவும் நன்கு நீர் வடிந்து செல்லக்கூடிய இடமாகவும் இருத்தல் வேண்டும். அதாவது சமநிலமான ஒரு நிலத்தாலையும் நன்கு நீர் கிடைக்கிற ஒரு இடத்தாலையும் அது வந்து இருக்கணும். கற்கள், வேர்கள் போன்றன இல்லாத இடமாக இருத்தல் வேண்டும். அதாவது கற்கள், வேர்கள் இல்லாம தரமான ஒரு சமநிலையில இருக்கணும். கிளைகள் பரப்பி வளரும் மரங்கள் இல்லாத இடமாக இருத்தல் வேண்டும். அடுத்ததா, பயிர்களை வெவ்வேறு முறைகளில் பயிரிடலாம். வெவ்வேறு முறைகள்ல வந்து பயிர்களை பயிரிடலாம். ஒன்றாவதாக, நாற்று மேடைகளில் நடப்படும் பயிர்கள். உதாரணமாக மிளகாய், கத்தரி, கோவா, பீட்ரூட், தக்காளி, கரிமிளகாய். இரண்டாவதாக, நேரடியாக பாத்திகளில் நடப்படும் பயிர்கள். உதாரணமாக போஞ்சி, பயற்றை, பீர்க்கு, முள்ளங்கி, கடுகு, சோளம், பூசணி, வெண்டி, பசலி என்பனவாகும். மூன்றாவதாக, தண்டுகளை நட்டு பயிரிடுபவை. உதாரணமாக மரவள்ளி, வற்றாலை, முருங்கை, கரும்பு, செவ்வரத்தை, வெற்றிலை போன்றவை ஆகும். நாம் வீட்டு தோட்டத்தை பாதுகாக்க வேண்டுமல்லவா? ஆம். பொருத்தமான வேலி அமைத்தல், நீர் பாய்த்தல், களைகளை அகற்றுதல், பசலி இடல், பூச்சிப்பீடைகளை கட்டுப்படுத்தல். அதாவது பூச்சினங்களை வந்து கட்டுப்படுத்தணும். அடுத்ததாக, அதே போல வீட்டு தோட்டத்துல அந்த பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்த, அதாவது பூச்சிகளை அண்டி வளருன்னு சொன்னா அந்த பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்த நடப்படும் ஒரு என்ன இருக்குது, ஒரு பூ இருக்குது. அந்த பூவின் பெயர் செவ்வந்தி பூ. அடுத்ததாக, பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பிராணிகளை குறைக்க செய்ய வேண்டியவை. அதாவது வீட்டு தோட்ட பயிர்களுக்கு வந்து சேதம் விளைவிக்கிற பயிர்களை வந்து நாங்க எப்படி விரட்டுறது அப்படின்றத பார்க்க போறோம். பயிர்களுக்கு விறகு சாம்பல் இடல், அதாவது பயிருக்கு விறகு சாம்பல் வந்து இடணும். வேப்பிலை துகள்களை இடல், அதாவது வேப்பிலையில துகளை போட்டு. பூ புகை மூட்டுதல், பூ வந்து புகை மூட்டணும். மரமுந்திரி விதை கோதியினை எரிந்து விரட்டுதல். வெருளி, நீர் பிசாசு, காற்று கிளுக்கி பயன்படுத்துதல். வெர்லினா பயிர்களை. மேலும் பயிர்களுக்கு தேவையான பசலை அதாவது கூட்டெருகளை நாமே தயாரித்துக் கொள்ளலாம். அதற்கு பயன்படுத்துபவை, அதாவது கூட்டருக்கு வந்து பயன்படுத்துபவை: தாவர
விலங்கு கழிவுகளை பயன்படுத்தல். அதாவது உதாரணமாக மாட்டுச்சாணம், மாட்டுச் சிறுநீர், விறகு சாம்பல், நீர் என்பனவாகும். நாம் அனைவரும் இவ்வாறான பயிர்களை வளர்த்து புத்தம் புதிய காய்கறி, கீரை, பல வகைகளை பயிரிட்டு சுவை மிக்கதாகவும் உடலுக்கு நலன் மிக்கதாகவும் அமைத்து கொள்ளணும். அப்போ நாங்கள் இப்படியான பயிரினங்களை பயிரிட்டு எங்களுக்கு சூழலுக்கு நேயமான வகையில் எங்கள் உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் என்ன செய்யணும், உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதாவது உள்ளத்துல மகிழ்ச்சி ஏற்படும். செலவை குறைக்கலாம். அதாவது காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, ஏன்னா நாங்கள் வீட்டு தோட்டம் அமைச்சிருக்கோமே. என்ன ஓகே, தரமான காய்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். அதாவது நல்ல வாழ்வு நம்ம நல்வாழ்வு கிடைக்கும். அதே போல் எங்களுக்கு அதிகமான காய்கறிகளை நாங்கள் பெற்றோம்னா கடைகளில் கொடுத்து அதில் வருமானம் பெறலாம். அப்படி நிறைய வீட்டு தோட்டத்தினுடைய நன்மைகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் நம் வாழ்வு நாளுக்கு அவசியமாகும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெரி குட்.